நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் தெருநாய்களை இரக்கமற்ற வகையில் கொல்வது மிக கொடூரமாக இருக்கிறது. இதற்கு அனுமதி அளித்திருக்கும் மாநில சட்டசபை ஜீவகாருண்யம் இல்லாத ஆட்சியை நினைவுபடுத்துகிறது என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ப. ராமசாமி சாடினார். மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கொல்லும் யோசனையை சட்டசபை அனுமதித்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த பாதுகாப்பற்ற உயிர்களுக்கு ஒரு துளி கருணையும் காட்டாமல் கொள்வது ஒரு கொடிய செயல் என்று அவர் வர்ணித்தார். தெருநாய்கள் இனம் மதம் பார்த்து தெருக்களில் அலைவதில்லை. உயிர் வாழ்வதற்காக உணவை தேடி மட்டுமே அவை அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் இது போன்ற ஒரு முடிவு மிக கொடூரமாகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் உயிர்களை வதைப்பதாக உள்ளது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பல முறைமைகள் உள்ளன. அதில் முக்கியமானது கருத்தடை திட்டமாகும். இத்திட்டம் பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. இது போன்ற திட்டங்களை அமல்படுத்துவது குறித்து யோசிக்காமல் கொன்று குவிப்பது ஒரு கொடூர செயலாகும் என்று அவர் சொன்னார். பல இடங்களில் மலாய்க்காரர்கள் தெருநாய்களை மிக கருணையுடன் பாதுகாக்கின்றனர். அவற்றுக்கு உணவு கொடுக்கின்றனர். அப்படி இருக்க மலாய்க்காரர்களின் பெயரை சொல்லி இந்த நாய்களை கொல்வது அரசியல் நாடகமா என்றும் பேராசிரியர் ராமசாமி கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.